வார்த்தையை கவனிப்போம். லூக்கா 1:39-44 கவனிப்போம். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே ஜூதாவிலே உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. நாங்கள் யோசிக்கணும், ஒரு மனுஷன் ஒரு பரலோகத்துக்குரிய காரியங்களை பேசுகிறதா இருந்தால் ஒன்றில் பரிசுத்த ஆவியானவர் அவனை தொற்றிருக்கணும். இப்போ ஆபிரகாமின் அப்பா சிலைகளை செய்து உருவாக்கி பிஸ்னஸ் செய்கிறவரால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவருடைய மகனை ஆண்டவர் செஞ்சால் ஆண்டவர் செலுத்துவார். அப்பா வழியால் அது நடக்கவில்லை. இன்னொரு வழியில் நாங்கள் பார்த்தால் ஆரோனின் குமாரர்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்க என்றால் ஆரோன் அழைக்கப்பட்டபடினால ஆரோனின் குமாரர்கள் அழைக்கப்பட்டார்கள், பிள்ளைகள் அழைக்கப்பட்டார்கள். அப்போ நாங்கள் பார்க்கணும், ஒரு தேவனுடைய காரியங்களை தீர்க்கதரிசிகளை பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனை நிரப்பி தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் ஒரு ஆழமான அடுத்த வசனங்களுக்காக தான் இதை நான் போட்டிருக்கிறேன். எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. மரியாதை கண்டவுடனே என்ன கல்யாணம் முடிக்காத ஒரு கர்ப்பவதியாக இருக்கிறது என்றால் இவ்வளவு சிக்கலான அந்த காலத்தில் கல்லறிஞ்சு கொலை செய்து போடுவாங்க. ஆனால் மரியாதை கொலை செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் முறைப்பாடு செய்ய வேண்டியவற்றை வாயை ஆண்டவர் அடைஞ்சு போட்ட நேரவர் யோசேப்புக்கு ஆண்டவர் தோன்றி சொல்லிட்டாரா இல்லையா? இதுதான் பரலோக ரகசியம். வாழ்க்கையில் ஒரு நடக்காத ஒரு விஷயத்தை அந்த மனுஷன் நம்பினதே பெரிய விஷயம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பெரிய விஷயம் அது. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்து பிள்ளை துள்ளிட்டு. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு என்ன சொன்னவா? வாசிப்போம் தொடர்ந்து. உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, எனக்கு எதனால் கிடைத்தது? பாருங்க, என் ஆண்டவருடைய தாயார், வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள், அவருடைய தாயார் என்று அறிக்கை பண்ணுகிறத நாங்கள் பார்க்கிறோம் எலிசபெத். அதற்கு காரணம், எலிசபெத்தை யார் நிரப்பினது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினபடியினால் தான் என் ஆண்டவருடைய தாயார் என்று எலிசபெத் அறிக்கை பண்ணக்கூடியதாக இருக்கு. அதனால்தான் உண்மையான அபிஷேக சபையில் உள்ள பிள்ளைகள், உண்மையிலே ஆண்டவருக்குள்ள நடக்கிற பிள்ளைகள், பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறவர்கள் ஒரு நல்ல வார்த்தையை சொன்னால் ஆண்டவர் அதை கனம் பண்ணி நிறைவேற்றுவார். ஓகேன்னு சந்தோஷமா போட்டுவாங்க, ஸ்ரீலங்காவுக்கு சந்தோஷமா போட்டுவாங்க, லண்டனுக்கு ஓமன் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஓம் சகோதரி உங்களுக்கு நல்ல ஏற்றதுணை ஆண்டவர் தருவர், கவலைப்படாதீங்க. நீங்கள் துணிஞ்சு சொல்லுவோம். நீங்கள் எல்லாம் சொல்றீங்க எப்படி இந்த பிள்ளைங்க எங்க மாப்பிள்ளை அப்படி என்றால் என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிற நாங்கள் நல்ல விஷயங்களை நாங்கள் பேசுவோம். நாங்கள் ஏசினார் வரக்கூடாது நாங்கள் ஜெபம் பண்ணினா பிள்ளைகள் வராமலா இருக்க போறோம். அவர் வருவர், நரகத்துக்கு அனுப்புறாங்களே அனுப்புவார், பரலோகத்துக்கு அனுப்புறாங்களே அனுப்புவார். அதுக்கடையில் 1000 வருஷம் அரசாட்சி இருக்கு. ஓகே, ஸோ இந்த காரியங்களை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம் மற்றவர்களுக்கு. நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் என்று சொல்லுவோம், கவலைப்படக்கூடாது. பாருங்க, இந்த இடத்துல என் ஆண்டவருடைய தாயார் என்று ஒரு உயரிய ஸ்டேட்மெண்ட், ஒரு உன்னதமான வாக்கு தத்தத்தை, வாக்குறுதியை அந்த சகோதரி அளிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. யாருக்கு வயிற்றில் இருந்தது? எலிசபெத்தின் வயிற்றில் ஜோவான் இருக்கிறார், எலிசபெத்தின் வயிற்றில். ஓகே,
அப்போ குழந்தை துள்ளினது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். பாவம், அந்த நன்மையான வார்த்தையினுடைய பாவம். நான் சிறையில் இருந்து 26ஆம் தேதி மார்ச் மாதம் முன்னுக்கு கொண்டுட்டாங்க. திருப்பி இன்னும் அவருக்கு குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஏற்றுக்கொண்டால் மரண தண்டனை தான். அந்த சட்டத்துக்குள்ள எனக்கு வழக்கு. அப்போ ஒரு கடிதம் கொண்டு வருகிறது. சிறையில் ஏற்கனவே இருந்த சகோதரன் வெளியில் பெரிய பாஸ்டராக இருக்கிறார், பெண்ணாம்பெரிய சேர்ச் ஒன்று யாழ்ப்பாணத்தில். அப்போ அவர் எழுதினார், எரிக்கண்ணா, நீங்கள் சூழ்நிலைகளை பாராதீங்க, கர்த்தர் சொன்னதை மாத்திரம் பாருங்க, ஆண்டவர் உண்மை உள்ளவர்களை வேண்டுவர். அவ்வளவு துக்கத்தோட மனமுட்டை வந்திருந்து எனக்கு அந்த ஒரு கடிதம் ஆறுதல் தந்தது பாருங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகணும். நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறபடியினால ஆசீர்வதிக்க தெரியும். லிஸ்ட்டை போட்டு பார்க்கணும். அன்றைக்கு விடிஞ்சதிலிருந்து சமைச்சனானா ஆசீர்வதிச்சனானா ஒவ்வொரு சொல்லும் அப்படி இருந்ததுன்னு லிஸ்ட் போட்டு பார்க்கணும். எங்களோட வார்த்தைகள் பயங்கரமான விஞ்ஞானத்தில் இருக்குது. இந்த நாங்கள் பேசின வார்த்தைகள் மிதந்து தெரியுது. அலையா அது அழிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த மெஷின்களை வச்சு, அந்த உபகரணங்கள் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் உருவாக்கின இந்த சக்தி இந்த அலைகளை அலைஞ்சு கொண்டிருக்கு பிரியமானவர்கள். அதனால நாங்கள் வார்த்தையை குறித்து கவனமாக இருக்க சொல்கிறோம். வாயின் வார்த்தைகளே அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறோம். சபிச்ச வார்த்தை ஓடிக்கொண்டிருக்கும், ஆசீர்வதிச்ச வார்த்தை ஓடிக்கொண்டிருக்கும். தெரியும். இதுக்கு தான் கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் தான் நாங்கள் வாயை திறக்க மாட்டோம். கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சு இதெல்லாம் உண்மை. ஓகே, அப்ப நாங்கள் பார்ப்போம் அடுத்த வசனத்தை. யோவான் 1:29-30. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். அவர் தன்னோட இந்த சீசர்களுக்கு சொல்ற, இந்த போற இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப இந்த சத்தியம் அவருக்கு எப்படி தெரிஞ்சது என்றால், மேலதிக வசனங்களை நீங்கள் வாசித்தால் தெரியும். யார் எனக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்க சொன்னாரோ அவர் தான் எனக்கு சொன்னவர், இவர் தான் உலகத்தை சுமந்து தீர்க்கிறார் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. அப்ப முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், யோவான் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு எப்படி கீழ்ப்படிய கற்றுக்கொண்டார் என்றால், எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு என்று பார்க்கிறோம். எலிசபெத்துக்கு முன்னதாக அவருடைய கணவன் யோவானுடைய அப்பாவுக்கு என்ன நடந்தது? சகரியா, அவர் தேவாலயத்தில் தூபம் காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் இறங்கி வந்து சொன்னார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொன்னார், யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். நம்பி அதுவரை உனக்கு வாய் பேசலாது என்று சொன்னார். குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுதுதான் அவருடைய வாய் திறந்தது என்று பார்க்கலாம். அடையாளம் அந்த ஜனங்கள் நம்ப வேணும். சும்மா சொல்லக்கூடாது ஆண்டவர் பேர் பிறந்தார். இவ்வளவு நாளும் பேச முடியாம இருந்த மனுஷன் யோவான் என்று எழுதின உடனே வாய் திறந்தது. அப்ப தெரியுது கடவுள் வச்ச பேரன். அப்படிப்பட்ட யோவான் பரிசுத்த ஆவியினாலே தாயார் நிரப்பப்பட்டிருக்கிறார். தகப்பன் ஆவிக்குரிய அனுபவங்களை கடந்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அடித்து சொல்கிறார். ஏனென்று சொன்னால், யோவான் எதற்காக ஞானஸ்தானம் கொடுக்கிறார்? மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம். சனமெல்லாம் வரிசையில் நிற்குது. இஞ்சால பிரச்சனை என்ன பிரச்சனை? ஆடு, மாடு, புறா குஞ்சுகள், எண்ணெய் எல்லாம் கொண்டு போகணும். பாவ நிவாரண பலி செலுத்துறதுக்கு, குற்ற நிவாரண பலி செலுத்துறதுக்கு. இந்த மனுஷன் ஃப்ரீயா கொடுக்குது. பாவ நிவாரணம் என்ன? வரிசையில் வாங்க எல்லாரும். பாவம் மனம் திரும்புதலுக்கு ஞானஸ்தானம். தண்ணிக்கு ரங்கியாச்சு, ஒழும்பியாச்சு, ஞானஸ்தானம். பார்த்தாலும் இந்த பிஸ்னஸ் எல்லாம் அடிபட்டு போகுது. என்னடா இருந்தால் எப்படி வந்தது இது? அதை நான் சொல்றேன், என்னை யார் ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னாரோ அவர் தான் இவர் தான் இந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லும்படி சொன்னார். அவ பரிசுத்த ஆவியானவர் காலத்துக்கு காலம் மாற்றுகிறது நாங்கள் பார்க்கிறோம் சூழ்நிலைகளை. அந்த நேரம் ஆடு மாடுகளை பலியிட வேணும். பாவ நிவாரண பலியாக இங்கே ஆரம்பமாகிறது ஞானஸ்தானம். யோவானூடாக தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர் தான். வயசுல மூத்தவர் யோவான் தான் வயசுல மூத்தவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான்
சொன்னேனே அவர்தான். அவர் எனக்கு முன்னிருந்தபடியா அல்பாவும் ஒமேகாவும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அப்ப அவருக்கு விளங்குது இயேசு இப்ப எனக்கு பிறகு பிறந்தவர் கிடையாது, அவர் முன்பே இருந்தவர். ஆமென் சொல்லும். இனிமேல் நீங்க இயேசுவோட நாமத்தை சொல்லுங்கள பயப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா? அவர் எல்லாத்துக்கும் முன்பாக இருக்கிறவர். அப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்தை அல்லவா நாங்கள் கூப்பிடுகிறோம். அந்த நாமம் எல்லா காரியங்களுக்கும் மேலான அதிகாரம் முடியாது. ஆமென். அதனால என்ன சொல்ல வந்தார்? ஜீசஸ் தாராளமாக கூப்பிடலாம். அவர் அடிக்க பண்ணுகிறார், அவர் பெரியவர் என்று சொல்லுகிறார். யோவான் 10:14-15 கவனிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து 10ஆம் அதிகாரத்தில் யோவான் 10 சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்ப மேல நாங்கள் பார்த்தோம், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை அவர் அறிக்கை பண்ணினார். இப்ப இயேசு வளர்ந்து இப்ப இயேசு அறிக்கை பண்ணுகிறார், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், இந்த ஆடுகள், இந்த மேய்ப்பன், இதுகளோட ஒரு சம்பந்தம் உண்டாகிறது. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க போகிறார். மேய்ப்பர்கள் நல்ல மேய்ப்பனாக இருக்கணும். அன்றைக்கு கிறிஸ்துமஸ் ஆண்டு அருமையான சகோதரர்கள் வந்து எங்களை பற்றி எங்களுடைய ஊழியர்களை குறித்து நல்ல அருமையான சாட்சி சொல்லிட்டு போயிருந்தார். அந்த சாட்சிக்காக கரங்களை கேட்டு எவ்வளவு மகிமைப்படுத்துவோம். ஆமென். திருமணமாக முதலேயே நான் சொல்லி கொண்டிருந்தேன், எனக்கு சிறைச்சாலையிலே ஆண்டவர் தெளிவான தரிசனத்தை அந்த இந்த சேர்ச்சிൻ്റെ ஸ்டிக்கர் இந்த சின்னம் அதெல்லாம் கொண்டு வந்து நான் வந்திருந்த சர்ச் பாஸ்டருக்கு 1 மாதத்திலேயே கொடுத்துட்டேன். எனக்கு அழைப்பு இருக்கிறது, இதுதான் என் தரிசனம், இதுதான் என் ஊழியம். அதனால் நான் யாரையும் மாற்றி போட்டு இந்த தேசத்தில் எந்த சேர்ச்சிலையும் இருக்கேன். பாஸ்டர்மாருக்கு தெளிவாக சபையின் பேர், ஊழியத்தின் பேர் எல்லாம் சொல்லித்தான் இருந்தேன். தேவனுக்கு எல்லாம் மகிமை. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், நல்ல மேய்ப்பர்கள் தேவை. நல்ல மேய்ப்பனாக இருக்கும், பாரமுள்ள மேய்ப்பனாக இருக்கும். இப்ப விளங்குதா? ஆடுகள் பாவத்துக்காக பலி செலுத்தப்பட்டன. அடுத்த அந்த ஆட்டுக்குட்டியாகவே இயேசு தன்னை ஒப்பு கொடுக்கிறது என்றது பார்க்கிறோம். இன்னொரு பகுதியில் பார்க்கிறோம், ஆடுகளுக்காக இயேசுவே மேய்ப்பனாக இருந்து ஜீவனை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால ஆடுகள் மேய்ப்பன். அவர் தேவன் எங்கே முதலாவது இயேசுவினுடைய பிறப்பை குறித்து அறிவிக்கிறார் என்றால் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார். அதுதான் அந்த ரகசியம். ஏன் பைபிளில் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு மெய்யான மேய்ப்பன், உண்மையுள்ள மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறவர். அதனால மேய்ப்பர்களுக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது. வாசிப்போம் லூக்கா 2:9-12. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இப்ப நம்ம கவனிக்க போகின்ற காரியம், ஊரில் மேய்ப்பர்கள் என்று சொன்னால் கணக்கெடுக்கப்படாதவர்கள், மிகவும் தாழ்மையாளர்கள். ஐயா, தண்ணி இருக்குதா? ஆடுகளுக்கு தண்ணி காட்டணும், இதில் கொஞ்சம் தங்கலாமா, இந்த மரத்துக்கு கீழே படுக்கலாமா என்றால் அவங்க ஆடுகளை கூட்டிக்கொண்டு அப்படியே கிராமமாக காடுகள், வயல்கள், வழிகளெல்லாம் நடந்து திரிகிறவங்க. 6வது ஊரில் சாப்பாடு செய்தது கண்டால் சாப்பாடு செய்த குடும்பங்கள், அவங்க இடையர்கள் வந்து இருக்கிறார்கள். அவங்க கூட்டமாக ஒரு இடத்தை விட்டு போவாங்க. இப்போ இந்த பத்திரமாக கொஞ்சம் காலத்தில் ஓட்டி கொண்டு வருவாங்கள். அதுக்கு மேலே ஆடுகள் குட்டியுண்டு பெருகி முதலாளிக்கெல்லாம் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம்,
அப்படிப்பட்ட எளிமையானவர்களே, அப்படிப்பட்ட தாழ்மையானவர்களே, அப்படிப்பட்ட ஆடுகளை பாதுகாக்கின்ற விஷயத்தில் உண்மை உள்ளவர்களே, விழித்திருந்து காவல் செய்கிறவர்களே தேவன் செய்தியை சந்திக்கும்படி அனுப்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்னும் ஒரு ஆழமான அர்த்தத்தை நாங்கள் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து தான் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க போகிற மெய்யான மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். ஆகவே இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர் மனிதனாக பிறக்கின்ற பொழுது அந்த செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கணும். ஒரு படிப்பறிவு இல்லாதாக்கள், ஒரு பெரிய அறிவு ஞானம் ஒன்றும் இல்லாதாக்கள் என்று சொல்லி பொதுவாக கருதப்படுகின்ற மனுஷர்களுக்கு தான் ஆண்டவர் செய்தியை அனுப்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவனை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்ப ஆண்டவருடைய ஊழியத்தை பொறுத்தவரையில யாரும் கவலைப்பட தேவையில்லை. நான் படிக்கல, யூனிவர்சிட்டி போயில்லை, அல்லது இங்கே நான் பெரிய கோர்ஸ் படித்த ஒரு பீரோவில் ஆஃபீஸில் வேலை செய்யலை, ஆனால் நான் எப்படி பாட்டு படிக்கிறது, நான் எப்படி பிரசங்கம் பண்ணுறது, நான் எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு தான் முக்கியம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி என்றால் ஞானிகளுக்கு ஆண்டவரோட என்ன இல்லை, உறவு இல்லை. ஆண்டவர் ஞானிகளை காலில் தள்ளி விடுறாரு, பெறக்கூடாது, படிச்சாக்கணும், பெறக்கூடாது, செஞ்சுக்கணும். அவங்க தன்னுடைய திமிரில் இருக்கிறாங்க. அழைச்சவர் ஆண்டவர் வர இல்லை, படிச்சாங்க, நோட்டீஸை வாசிச்சாங்க, வர இல்லை. ரோட்டில் 2 4 பாட்டை படிச்சு மேலே அடிச்சவர் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி ஞானசாரத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் வந்தார்கள். அதனாலதான் நீங்க சொல்லப்படும் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அதனால யாரும் தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு அந்தஸ்தோ அல்லது அதிகாரங்களோ அல்லது ஏதாவது ஒரு உயர்ந்த காரியங்களோ தேவையான ஒன்றும் கிடையாது. தேவனோட உள்ள உறவு தான் இதற்கு மிக முக்கியமான விஷயம், மறக்கக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் முதலாவது பெரிய செய்தியாக இடையர்களை மேய்ப்பர்களை சந்தித்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2:2 கவனிப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலோ இல்லை பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரங்களை கண்டு அவரை பணிந்து கொண்டு வந்தோம் என்றார்கள். பணிந்து கொள்ள வந்தோம். இந்த இடத்துல இவங்க யார்? பெரிய படித்தவங்க. அப்ப பாருங்க, படிக்காத படிப்பறிவு இல்லாதவர்கள், இடையர்கள் எல்லாரும் சேர்ந்து தூக்கி கொண்டு இருக்கின்ற வேளையில அவங்க விழித்திருந்தார்கள் என்று வெளிச்சம் தோன்றுகிறது, அங்கே அறிவிக்கப்படுகிறது. தாவீது நூலில் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்படுகிறது. அப்ப தாவீது நூல் தெரியும். ஏடல் எல்லாரும் தாதாங்கள், இஸ்ரவேலர்கள், அந்த பரம்பரை, இந்த பரம்பரை, கடைசியா தாவீதின் ஊர் பெத்லகேம் எல்லாம் தெரியும். அதனால அவங்களுக்கு சிம்பிளாக ஒரு மனுஷன் வந்து தெளிவாக சொல்றார். ஆனா இந்த ஞானிகள் நட்சத்திரங்கள், காலங்கள், கோள்களை பார்த்து கண்டுபிடிக்கிறவர்கள், காலங்களை அறிந்து கொள்கிறவர்கள். இது இப்படி வரைக்க இன்னும் நடக்கும், இது இப்படி வரைக்க இது இன்னும் நடக்கும் என்று அறிகிறவர்கள். ஆகவே அவர்களுக்கான அறிவின்படி ஆண்டவர் காரியத்தை அப்படி வெளிப்படுத்துகிறார். எப்படி என்று சொன்னால், அவர்களுக்கு வானத்திலே நட்சத்திரத்தை தோன்ற பண்ணுகிறார். அதனால அவர்கள் வெவ்வேறு பகுதியை சேர்ந்த ஞானிகள் அங்கு ஒன்று கூடி அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நட்சத்திரம் தோன்றுகின்ற காலத்திலே இந்த பூமிக்கு ஒரு மெசியா வருவார், இஸ்ரவேலை ஆள ஒரு பிறகு வருவார் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அதனால அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி வரும். இப்ப விளங்குங்க, படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு பேச வேண்டிய முறையிலே ஆண்டவர் பேசுவார். பெரிய ஞானி ஞானி என்று சொல்றாங்களுக்கும் அந்த வழியிலே ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் கிறிஸ்துமஸுக்கு, நியூ இயருக்கும் வராமல் லீவ் எடுத்து கொண்டு போனால் நான் பொறுப்பு கிடையாது.
ஏன்னா இதுதான் விஷயம். பகடிக்கு சொன்னாங்க கவலைப்படாங்க, எல்லாம் போங்க, எல்லாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதான்னு ஆண்டவர் வந்து ஆசீர்வாதம். ஆமாம். கிறிஸ்துமஸ் நியூ இயர் அதெல்லாம் விசேஷத்தினால் பண்டிகைன்னு ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே தவறக்கூடாது. பண்டிகையெல்லாம் உங்கள்கிட்ட இதில் உண்மையில் இல்லை. ஏன் செய்கிறோம்னா இந்த உலகத்தில் எல்லாரும் செய்யணும்னா செய்யணும். கிறிஸ்மஸ் உள்ளத்தில் இயேசு பிறந்திருப்போம், அவ்வளோதான், ஃபினிஷ், அதோட முடிச்சு. பண்டிகைன்னு ஒன்றும் கிடையாது. உயிர்த்த ஞாயிறுடைய அண்டா உயிர்த்தவர்கள். அதனால எங்களுக்கு தெளிவாக தெரியணும் நம்ம கிறிஸ்டியானிட்டியை பற்றி, ஆவிக்குரிய காரியங்களை பற்றி, ஆண்டவர்களுடைய வருகையில் நாங்கள் ஆயத்தமாக இருப்பது தான் இந்த சபைக்குரிய அழைப்பு. பண்டிகைகளை கொண்டாடி டான்ஸ் ஆடி பாட்டு படிக்கிறது நம்முடைய அழைப்பு கிடையாது. நம்முடைய அழைப்பு ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் பரிசுத்தமாய் அவருக்கு ஏற்ற பிரகாரமாக வாழ்ந்து இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. அதுதான் உண்மையான சபையினுடைய காரியம். ஓகே, அப்ப நம்ம கவனிப்போம். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அங்கே வந்துட்டாங்க, எருசலேமுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் தான் வித்தியாசம். அப்ப எருசலேமுக்கு வந்து எங்கே எடுக்கிறாங்க? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ளவாங்க. வாயின் அடக்கிய பாருங்க, என்னத்தை பார்த்து வந்தவங்களாம்? நட்சத்திரத்தை பார்த்து வந்து எங்க வந்து சிக்கி கொண்டாங்க? ஏரோது ராஜாவின் அரண்மனையில வந்து சிக்கி கொண்டாங்கன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். வாசிப்போம் 2:7-8. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெஹேமுக்கு அனுப்பினான். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், ஏரோது ராஜா அப்பதான் அவங்கள கூப்பிடுறார். என்ன பிரச்சனை சொன்ன உடனே வாசிங்க வாசிங்க, பழைய தீர்க்க தரிசனங்கள் எடுத்து வாசிங்க, அப்படி ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா? அவங்க வாசிக்கிறாங்க. யா பெத்லெஹேமில் மீகா 2 இருக்குது. பெத்லெஹேமில் அவர் பிறப்பார், இதை ஆளுகிறவர் பிறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அவங்க வாசிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் 3 விதமான விஷயங்களை பார்த்தோம். ஒன்று இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது தேவனுடைய செய்தி. ஞானிகளுக்கு அறிவிக்கப்படுகிறது, பெரிய படிச்சார்களுக்கு இயேசு ராஜா பிறந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்படுகிறது. விரும்பியோ விரும்பவில்லையோ, நண்பனோ எதிரியோ, ஏரோது ராஜா போன்றவர்களுக்கும் என்ன செய்யப்படுகிறது? அறிவிக்கப்படுகிறது இயேசுவை குறித்து. 3 விதமான கேட்டகரி ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஒண்ணுமே தெரியாத பிள்ளைகள், அப்படி ஒரு கடவுளா, எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவரா, ஐயோ அந்த சாமியாட்ட வாரம் கொண்டு வாராங்க, அவங்க தான் மேய்ப்பர்கள். தேவன் ஏதோ ஒரு வழியில தம்முடைய செய்தியை அவர்களுக்கு கொடுக்கிறார். பெரிய படிச்சாக்களா இருந்தாலும் அவங்க புறப்பட்டு வரக்கூடியவர்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இன்றைக்கு நாங்கள் மேய்ப்பர்களுடைய கேட்டகரியிலும் இருந்திருக்கலாம், அல்லது நாங்கள் படித்த பிள்ளைகள் என்ற முறையிலையும் அந்த கேட்டகரியில இருந்திருக்கலாம். நான் எல்லாம் குடும்பத்தில் ரட்சிக்கப்படக்குள்ள பேங்க் பேலன்ஸ் இந்த சொந்த காசு இல்லை எனக்கு. பேங்குகள், காசுகள், கிரெடிட் கார்டுகள் அந்த காலத்திலேயே நான் வசதியாக இருந்தேன். நான் எல்லா அதிகாரிகளோடும் எனக்கு சிநேகம் இருந்தது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் இந்த பைபிளை வேண்டி நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது ரட்சிக்கப்பட்டேன். இப்போ வாசிக்கிற தெரியாவிட்டால் ஆண்டவர் மேய்ப்பர்களுடைய கேட்டகரியிலே ரட்சித்திருப்பார். வாசிக்க தெரிஞ்சபடியால் நானே வாசித்தேன். எனக்கு ஒரு தரம் பைபிளை பற்றி சொல்லினேன். நானே வாசித்து நானே முதல் போன பின்பற்றின மார்க்கத்திலிருந்து நான் விடுதலையாகி நானே இதை பின்பற்ற தொடங்கினேன். ஆவியானவர் செய்தார். அது படித்த பிள்ளைகள் பைபிளை வாசித்து தாங்களாக எப்படி கணவர் சொல்லியிருக்கிறோம். இந்த சோனியா சிஸ்டர் கூட சொன்னால் தானே பைபிளை வேண்டி வாசித்து ரட்சிக்கப்பட்டவங்க கரங்களை தெரிஞ்சவனை மகமைப்படுத்துவோமா? ஆமாம். அதனால நான் அவ்வளோ ஃபிட்டாக அனுக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை அண்ணா கூப்பிட்டாலும் போகிறேன்னு சேர்த்துக்கு பாருவோம். அப்படியா? ஓகே, சரி. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், ஏரோது ராஜா இயேசுவை கொலை செய்ய வேண்டிய தேர்றவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு செய்தி போய் சேருதா இல்லையா? செய்தி போய் சேரு. அதனால மேய்ப்பர்கள் இயேசுவுக்காக காத்திருக்கவில்லை. அவனுக்கு ஒரு அறிவு தெரியாது.
ஏசி வர போறாருன்னு தெரியாது, ஏசியா வர போற ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு மேல முதலாளி சொன்ன ஆடுகளை பாதுகாக்கிறது, ஓநாய்கள் அதுகளில் இருந்து பாதுகாத்து அந்த நற்செய்தியை பரப்பினார்கள். மேய்ப்பர்கள் தான் ஓடி போய் முதல் மனிதர்களாக இயேசு பிறந்திருக்கிறார் என்று எங்களுக்கு பரலோகத்தில் இருந்து செய்தி வந்திருக்கிறது. தேவ தூதனை கண்டோம், நாங்கள் போய் இயேசுவை கண்டோம், அவரை பணிந்து கொண்டோம் என்று சொல்லி அந்த செய்தியை பரப்பினவர்கள் மேய்ப்பர்கள். அதுதான் சபையினுடைய தலைவருக்கு மேய்ப்பர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. என்றால் அவர்கள் இயேசுவை பற்றிய செய்தியை பரப்புகிறவர்களாக இருக்கிறபடியினால் அவர்கள் தேடி சென்று கீழ்ப்படிந்து ஆராதனை செய்தார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஞானிகள் காத்திருந்தவர்கள். இப்படி ஒரு காலத்துல இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று காத்திருந்தவர்கள். நற்செய்தியை பரப்பியவர்கள். அவர்களும் வந்து ஏரோதனுடைய அரண்மனையில தெரியுமா உங்களுக்கு ஒரு ராஜா பிறந்துட்டாரா? அவங்களுக்கு தெரியாது. நற்செய்தியை பரப்பியவர்கள் தேடி சென்று அவர்களும் ஆராதித்த எவ்வளவு தூரத்தில் இருந்து வந்து ஆராதனை செய்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் உங்களே இருக்கிற இதில் வாரதுக்கு சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் காரில் வந்து ஏற்றினா தான் வருவோம், 3 பஸ் 4 பஸ் எடுத்து வரையலாங்க. உண்மை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு நாளைக்கு ஞாயிறு வேன் கொண்டு இருந்தால் 20 பேரை கொண்டு ரக்கையில். உண்மை, பொய் சொல்லலை. இந்த இடத்துல நாங்கள் ஏன் அதை செய்யலை. தேவனுடைய மேலே தாகத்தோட கொண்டது வாகனம் எடுத்து ஓடுற ஆத்துமாக்களே ஆண்டவர் தரவன். அதை ஊழியமாக செய்கிறவர்கள் இருக்குவான். அதுக்காக ஜோம் பண்ணுங்க. ஆமென். அடுத்தது பாருங்க, ஏரோது ராஜா அறிந்த பின் கொலை வரியுடன் தேடினான். ஆனால் அவருக்கு இயேசுவை என்ன செய்யவில்லை, கிடைக்கவில்லை. இயேசுவை அவர் காணையில் சந்திக்க முடியாது. இப்போ இயேசுவுக்கு விரோதமான சில சூழ்நிலைகள் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படலாம், சில வேளை அவங்கள் வாழ்நாளிலே ரட்சிக்கப்பட மாட்டார்கள். எங்களுக்கு தெரியாது, அது தேவனுடைய காரியம். ஆனால் நாங்கள் எல்லாருக்காகவும் யாவருக்காகவும் ஜெபிப்பது எங்களுக்கு 3 விதமான கேட்டகரி இயேசு பிறந்த செய்தி பரப்பப்பட்டதை நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்கிறோம். எனக்கு உங்களுக்கு இயேசுவை குறித்துதான செய்தி எப்படி காதுக்குள்ள வந்து சேர்ந்தது என்றதை எங்களுக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் அனுபவம். ஆமென் சொல்லுவோமா? நானும் நீங்களும் எப்படி நாங்கள் பழைய காரியங்களை விட்டு குப்பையும் தூசும் என்று சொல்லி நாங்கள் அவைகளை எண்ணி அவைகளை விட்டு விட்டு எப்படி நாங்கள் இயேசுவிடத்தில் வந்தோம் என்றால் ஒரு அனுபவம் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை உறுதிப்படுத்துவதன் பேர் தான் ஞானஸ்நானம், வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஆகவே நாங்கள் நிறைவாக இந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போம், வாசிப்போம். யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். வடிவா பாருங்க, தேவதூதன் ஞானிகளுக்கு தோண்டி சொன்னவரா? மாளிகையில் இருக்கிற ராஜாவுக்கு தோண்டி சொன்னாரா? இல்லை, அப்படியே இல்லை. ஒன்றுமே அறியாத இயேசு வர போறாருன்னே தெரியாத அந்த ஜனக்கூட்டத்துக்கு தான் பரலோகத்தில் இருந்து தேவதூதர்கள் வந்து சொன்னாங்க. ஆமென் சொல்லுவோமா? அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் ஒன்றான வைத்தவனாகிய உண்மையும் பரலோகத்துக்குரிய காரியம், பரலோக ரகசியம். நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்ப உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இயேசு இருக்கிறார், அவங்கள்ட்ட கண்ணுக்கு முன்னுக்கு. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் பரலோகத்துக்குரிய காரியம். தேவ தூதர்கள் வந்து இடையர்களுக்கு சொன்னார், பரலோக தூதர்களை கண்டார்கள். பரலோக செய்தி யார் கொண்டிருக்கலாம்? அவங்க தான் கொண்டிருக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற செய்தியை பரலோகத்தில் இருக்கிறவர்கள் வந்து சொல்லலாம், வந்து சொன்னார்கள். இந்த பிதாவையும் இயேசுவையும் அறிகிறது தான் நித்திய ஜீவன். அதற்காகத்தான் நான் நீங்களும் சபையிலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். எழுந்திருப்போம், பாடலை மாத்து. ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja,
தேவன் எழுந்தருள்வார், எனக்காக யுத்தம் பண்ணுவார். என்னுடைய தேவன் எழுந்தருள்வார், எனக்காக